இந்த மாதிரி பேசுறவங்கலாம் நம்ம செருப்பாலேயே அடிக்கணும் அப்படின்னு செஃப் வெங்கடேஷ் பட் ரொம்பவே கோபமா பேசியிருக்காருங்க. இது சமீப காலமாவே மணிமேகலை வர்சஸ் பிரியங்கா ஃபைட் தான் ரொம்ப பூதாகரமா வெடிச்சிட்டு இருக்குது. ஒவ்வொருத்தரும் அவங்களோட கருத்துக்களை அவங்களோட சப்போர்ட்டுகளை வீடியோ மூலமாவோ இல்லை போஸ்ட் மூலமா தெரிவிச்சுட்டு தான் இருக்காங்க. மணிமேகலை ஒரு வீடியோ போட்டு அதை தொடர்ந்து இப்போ கூட ஒரு வீடியோ போட்டிருக்காங்க அவங்க ஹஸ்பண்ட் கூட இருக்கிற மாதிரியும் அந்த சிலரை மறைமுகமா தாக்கி பேசுற மாதிரியும் அந்த வீடியோல இருந்தது. அதெல்லாம் நம்ம பார்த்துருந்தோம். அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இப்போ குறைஷி வெங்கடேஷ் பட் அவர்களை இன்டர்வியூ எடுத்திருக்காங்க. அதில் மணிமேகலை பிரியங்கா இஷ்யூ பற்றி கேட்டதுக்கு எனக்கு 2 பேருமே 2 கண்ணு மாதிரி 2 பொண்ணு மாதிரி தான். இது நம்ம அக்கா தங்கச்சி சண்டை மாதிரி தான் பார்க்கணுமே தவிர இது பெரிய இஷ்யூலாம் கிடையாது. இது சாதாரணமாக தீர்க்க வேண்டிய ஒரு விஷயம் தான். அவங்க சைட்ல இருந்து கருத்தை சொல்றாங்க. சரி, இது பப்ளிக் பிளாட்ஃபார்முக்கு வந்துருச்சு அப்படின்னாலுமே கிரிட்டிசைஸ் பண்ணலாம். அந்த பிரச்சனையை அந்த கருத்தை மட்டும்தான் கிரிட்டிசைஸ் பண்ணுமே தவிர அவங்களோட பர்சனல் லைஃப் எடுத்து பேசுறது அப்படிங்கிறது ரொம்பவே தப்பு. பாடி ஷேம் பண்ணுறதுலாம் ரொம்ப தப்பு. நானும் பார்த்துட்டு தான் இருக்கேன். ஆனால் அந்த வயசான வல்கர் தாத்தாவெல்லாம் செருப்பாலே அடிக்கணும். அந்த இஷ்யூ பற்றி பேசினா பரவாயில்ல. அது என்ன அவங்களோட பர்சனல் லைஃப்பை பற்றி பேசுறது? யாராக இருந்தாலும் சரி, எந்த பொண்ணை தப்பா பப்ளிக் பிளாட்ஃபார்ம்லையோ இல்லை எதில் பேசினாலுமே அது கண்டிப்பாக தப்பு தான். அவங்களெலாம் செருப்பால தான் அடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு செஃப் வெங்கடேஷ் பட் ரொம்பவே கோவமாக குரேஷி கூட பேசியிருக்காங்க. அது ரொம்பவே வைரலாக போயிட்டுருக்கு. ஸோ இதை பற்றி உங்களோட கருத்து என்ன? நீங்கள் இந்த 2 பேரோட இஷ்யூவில் யார் மேலே சரி யார் மேலே தப்புன்னு நினைக்கிறீங்க அப்படிங்கிறதெல்லாம் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்களா? சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் சூப்பரான எக்ஸைட்டிங்கான நியூஸை தொடர்ந்து பார்க்க முடியும்.